உங்கள் அனைவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுபோல் இன்று ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக. இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னென்னா, நாம் காப்பாற்றப்படுவது தேவனுடைய வல்லமையினாலா அல்லது தேவனுடைய அன்பினாலா? தேவன் வல்லமை உள்ளவர் இல்லையா? அளவுக்கு அதிகமான வல்லமை உள்ளவர் தேவன், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தேவன் அன்புள்ளவர், அளவுக்கு அதிகமான அன்புள்ளவர் என்று வேதத்தில் வருது. இப்போ நம் காப்பாற்றப்படுவது இல்லையா? நம்ம நோயில் இருக்கிறோம், வியாதியில் இருக்கிறோம், பிசாசின் தொந்தரவு, குடும்ப பிரச்சனை, வறுமை, தீமை, பாவம், கடன்கள், வறுமை போன்ற இது மாதிரி அநேக காரியங்களை நாம் மாட்டி கொள்ளுகிற ஒரு நிலை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் பாவ பிடியிலையும் நாம் சிக்கி இருக்கிறோம். இதிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவது தேவனுடைய வல்லமையினால் நாம் காப்பாற்றப்படுகிறோமா அல்ல தேவனுடைய அன்பினால் காப்பாற்றப்படுகிறோமா? இதை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக. இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, வேதத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள், அந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்து அதிலிருந்து நாம் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை அளிப்பாராக. என்னென்னா, இஸ்ரவேலர்கள் ஏன் எகிப்தில் 400 வருஷம் அடிமையாக இருக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி சிலர் எழுப்பலாம். ஸோ இதுக்கு என்னென்னா, நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னென்னா, தேவன் மனிதர்களை உண்டாக்குகிறார், எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்ற கட்டளைகளை கொடுக்கிறார். மனிதர்கள் அதை கை கொள்ளவில்லை. பிசாசு அவர்களை பாவம் செய்ய வைத்தது. மனிதர்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தார்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். அப்படியே நாளடைவு நாளாக முழுவதுமாக எல்லா மனித குலமும் தேவனை விட்டு பிரிந்து விட்டார்கள். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தடவை ஜலத்தினால உலகத்தை முழுசையும் அழிக்கிறாரு. அழித்து அதுக்கப்புறம் நோவா அப்படின்ற ஒரு மனுஷன் அவங்க குடும்பத்திலேருந்து அப்படியே திருப்பி எப்படி ஆதாம் ஏவாலேருந்து ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நோவா குடும்பத்திலேருந்து மனித குலத்தை திருப்பியும் மீண்டும் ஆரம்பித்து வருகிறார். அப்படி இருந்தால் கூட திருப்பியும் மனிதர்கள் கடவுளை விட்டு விலகி போய்விட்டார்கள். முற்றிலுமாய் பிசாசுகளையும் பிற தெய்வங்களையும் கிட்டத்தட்ட முற்றிலுமாய் பிசாசுகளும் பிற தெய்வங்களும் தொழுது கொள்ளுகிற ஒரு நிலைக்கு எல்லோரும் போய்விட்ட ஒரு நிலை வந்து விட்டது. இப்போ கடவுள் என்ன செய்கிறாருன்னா, இப்படியே விட்டுட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தேவனே மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறார் இல்லையா? கடவுளே ஒரு கூட்டத்து மக்களை அவர்களுக்கு நான் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு ஒரு ரூல் படி அவரே என்ன பண்ணுறாருன்னா, மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி தெரிந்து கொள்ளுகிற மனுஷன் தான் அப்ரஹாம். அப்ரஹாமை தெரிந்து கொண்டு அப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, உன்னுடைய சந்ததியை பூமியின் மணல் போல அதிகமாய் எண்ணிக்கையில் இருக்கும்படிக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிக்கையில் நான் அவர்களை பெருக பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய சந்ததி தன்னுடையது அல்லாத தேசத்திலே 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள். அந்த 400 ஆண்டு முடியும் போது நான் அவர்களை காப்பாற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அது எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப அடிப்படையாக பார்க்கும்போது ஒரு பாவ பிடி இல்லையா? ஒரு பாவத்தில் நாம் பிடிபடும்போது அதிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ள முடியாது, தேவன் தான் நம்மை விடுவிக்க வேண்டும் இல்லையா? நம்ம நல்லா இருக்கிறது, நல்லவங்களாக இருக்கிறதுன்றது நம்ம கையில் கிடையாது, கடவுள் கையில் தான் முழுக்க இருக்குது அப்படின்ற ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொருட்டு இந்த ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கலாம், நமக்கு தோன்ற ஒரு காரியம் இது. அதே மாதிரி நாளாக இஸ்ரவேலர்கள் ஒரு ஸ்டேஜில் உலகம் பூரா பஞ்சம் உண்டாகுது. அந்த பஞ்சத்தில் எகிப்தில் மட்டும் உணவு தானியம் இருக்கும்படிக்கு தேவன் கிரியை செய்கிறார். இவங்க உணவுக்காக அங்கே போகிறாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சமாக போய் இவங்க ஃபுல்லாக அங்கே செட்டில் ஆகிடுறாங்க. அப்புறம் அப்படியே நாட்கள் ஓடுது. நாட்கள் ஓட கடவுள் இஸ்ரவேலர்களை அதிகமாக ஆசீர்வதித்து வருகிறார். அப்போ அங்கே இருக்கிற எகிப்தியர்களுக்கு பொறாமை வருது. என்னடா இது, இவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே, நாளைக்கு எதனா சண்டை கிண்டை வந்துச்சுன்னா இவங்க எதிராளி பக்கம் சாய்ஞ்சி நம்மளை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கடுமையாய் ட்ரீட் பண்ணி கஷ்டப்படுத்தி இவங்களை முடிஞ்ச அளவுக்கு அழிச்சு போடணும் அப்படின்னு அவங்க நினச்சி பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக அவர்களை கொண்டு போகிறாங்க. அப்படியே அடிமையாக 400 வருஷம் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த 400 வருஷம் முடிகிற காலத்தில் அவங்க ரொம்ப கஷ்டத்தின் மிகுதியால் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, வானத்திலிருந்து பூமிக்கு அவர்களை காக்கும்படிக்கு இறங்கி வருகிறார். அப்படி இறங்கி தேவன் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொள்ளுகிறார். இந்த அற்புதத்தை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, எகிப்தியர்கள் பக்கம் பார்க்கும்போது தேவன்
அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஏன்னா எகிப்தியர்களுக்கு கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, பார்வோன் தான் அப்போ எகிப்தை ஆளுகிற ராஜா. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னுடைய பலத்த கரத்தை நீட்டி அற்புதங்கள் மேலே அற்புதங்கள் செய்து அடையாளங்கள் மேலே அடையாளங்களை செய்து நானே தேவன் என்று என்னுடைய வல்லமையை அவர்களுக்கு நான் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அன்பை விளங்க பண்ணுவேன் என்று எகிப்தியர்கள் பக்கமாய் தேவன் சொல்லவில்லை. என்னுடைய வல்லமையை நான் அவர்களுக்கு விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். இங்கே இஸ்ரவேலர்களை காக்கும்படிக்கு அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் பயன்படுத்துகிறார். இங்கே என்ன பார்க்குறோன்னா, இஸ்ரவேலர்கள் பக்கமாய் பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் மேல் தேவன் அன்பு கொண்டு அவர் வல்லமையினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இவர்களை காப்பாற்றுகிறார். இஸ்ரவேலர்களை எகிப்தியர்கள் பக்கத்திலிருந்து பார்க்கும்போது என்னென்னா, தேவன் வல்லமை உள்ளவர், தேவனே தேவன், வேறொரு தேவன் இல்லை என்பதை அவர்கள் விளங்க பண்ணும்படிக்கு அவங்களுக்கு விரோதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்கிறார். இப்போது அன்பையும் காட்டுறாரு, வல்லமையும் காட்டுறாரு. இப்போ யாருக்கு எது எப்படி உபயோகப்படுது, யாருக்கு எப்படி, இங்கே எகிப்தியர்கள் பக்கம் அவருடைய வல்லமை அவர்களை அழிச்சு போடுது. இஸ்ரவேலர்கள் பக்கம் அன்புனால் அவருடைய வல்லமையை கொண்டு அவர்களை காப்பாற்றுகிறார். என்னென்ன அற்புதங்களும் அடையாளங்களும் செஞ்சார்னு ஒரு சின்ன லிஸ்ட்டு பார்க்கலாம். முதலாவது ஒரு ரட்சகர் பிறக்கும்படிக்கு தேவன் செய்கிறார். 400 வருஷம் முடிஞ்சவொன்னே ஒரு ரட்சகர், மோசேங்கிற ஒரு ரட்சகர் பிறக்கும்படிக்கு செய்கிறார். அவர் பிறக்கிற காலத்தில் என்ன ரூல் இருந்துச்சுன்னா, பிறக்கிற ஆண் பிள்ளையெல்லாம் கொல்லப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு ரூல் இருந்துச்சு. அந்த ரூல் இருந்த பொழுதும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மோசேங்கிற ரட்சகர் ஒரு 3 மாதம் அவங்க தாய் தகப்பன்மார் அவரை ஒளித்து வைத்து காப்பாற்றும்படிக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒளிச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நைல் நதியில் ஒரு நாணல் பெட்டியில் வச்சு மோசஸ் அனுப்பிச்சிடுறாங்க. அந்த மோசஸ் யார் ரூல் போடுறாங்களோ, ராஜா தான் ரூல் போடுறாரு. அந்த ராஜா வீட்லேயே அரண்மனையிலே அவர் அங்கே வாழும்படிக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார். அப்போ ரட்சகரை உண்டாக்குகிறார், ரட்சகரை காப்பாற்றுகிறார். அந்த ரட்சகருக்கு ஒரு காலம் வந்த உடனே 80 வயசு ஆன உடனே தேவன் அந்த ரட்சகரோடு பேசுகிறார் இல்லையா. எரிகிற முட்செடியிலிருந்து தேவன் அவரோடு பேசுகிறார். பேசி அவரை கொண்டு இஸ்ரவேலர்களை காக்கும்படிக்கு தேவன் சொல்லுகிறார். அடையாளங்களையும் அற்புதங்களையும் கேட்குறார். நான் போய் பேசினா எப்படி அவங்க ஏற்றுக்குவாங்கன்னா, அப்போ தான் அவர் சொல்கிறார், உங்கள் கையில் இருக்கிற கோலை நீ கீழே போடுன்றாரு. அது பாம்பாக மாறுது. திருப்பி அந்த பாம்பின் வாலை பிடிக்கும் போது அது அவர் கையில் கோலாக மாறுகிறது. அடுத்தது இன்னொரு அற்புதம் என்னென்னா, அவர் கையை துணியில் அவரோட துணி, அவரோட க்ளோக் இல்லையா, அங்கிக்குள்ளே போட்டு எடுக்க சொல்கிறாரு. அது குஷ்டரோகம் பிடிச்ச கையாக மாறுது. அப்புறம் திருப்பி போட்டு எடுக்க சொல்லும் போது அது சுகம் பெற்று விடுகிறது. இது ஒரு இது. அடுத்தது ரத்தம், தண்ணீர் ரத்தமாக மாறுகிற ஒரு அற்புதத்தை செய்கிறார். அடுத்தது தவளைகள், அளவுக்கு அதிகமான தவளைகளை அந்த எகிப்துக்கு அனுப்பி அது ஒரு வாதையாக அவர்களை வாதிக்கிறார். அடுத்தது பேன்கள் இல்லையா, அளவுக்கு அதிகமான பேன்களை கடவுள் கொடுத்து அவர்களை வாதிக்கிறார். அடுத்தது வண்டுகளை, திரளான கூட்டமான வண்டுகளை அனுப்பி எகிப்தியர்களை தேவன் துன்பப்படுத்துகிறார். அடுத்தது மிருக ஜீவன்கள், குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், ஆடு மாடெல்லாம் சாகும்படிக்கு தேவன் ஒப்பு கொடுத்து அது ஒரு அற்புதத்தை செய்கிறார். அடுத்தது கொப்பளங்களை அனுப்பி கொப்பளங்களை கொடுத்து அந்த நோய், அந்த வியாதியை கொடுத்து தேவன் அற்புதத்தை செய்கிறார். அடுத்தது கல்மழையை கொண்டு தேவன் எகிப்தை அழித்து அற்புதம் செய்கிறார். அடுத்தது வெட்டுக்கிளியை அனுப்பி திரளான கூட்டமான அளவுக்கு அதிகமான வெட்டுக்கிளிகளை அனுப்பி அந்த பூமியே மூடுற அளவுக்கு வெட்டுக்கிளிகளை அனுப்பி எகிப்தை தேவன் அழித்து அற்புதம் செய்கிறார். அடுத்தது இருட்டு, ஒருத்தர் பார்த்துக்க முடியாத அளவுக்கு 3 நாள் இருட்டு, அதை கொடுத்து தேவன் அற்புதம் செய்கிறார். இத்தனை அற்புதங்கள் செய்த பொழுதும் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து காக்கப்படவில்லை, விடுதலையாக்கப்படவில்லை. ஏன்னா அங்கே என்ன சொல்கிறாருன்னா, பார்வோன்கிட்ட நான் என்னோடய பலத்த கரத்தை நீட்டி எகிப்தை வாதைகளினாலே வாதிப்பேன், இதனாலே நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள், என்னுடைய வல்லமையை நான் விளங்க பண்ணுவேன். அப்போ அங்கே பவரை காட்டுறாரு, எகிப்துக்கு பவரை காட்டுறாரு. ஆனால் அங்கே அழிவு ஏற்படுது. இஸ்ரவேலர்கள் மத்தியில் பார்க்கும்போது இவர்களை காக்கும்படிக்கு தேவன் அன்பு கொண்டு அவரோட வல்லமையை விளங்க பண்ணுகிறார். இவங்களுக்கு இது ஆசீர்வாதமாக நன்மையாக முடியுது. ஏன்னா அன்புனால் வல்லமையை கொண்டு காப்பாற்றுறார். அங்கே வல்லமையை மட்டும் காட்டும் போது அது அவர்களை அழிக்கிற ஒரு காரியமாக முடிகிறது. இது நடக்குது. இவ்வளோ நடந்து கூட இஸ்ரவேலர்களை எகிப்தியர்கள் விடலை. அடுத்தது ஒன்று என்ன நடக்குதுன்னா, பாஸ் ஓவர் இல்லையா.
கடவுள் வந்து சொல்கிறாரு, நான் வந்து இப்போ எகிப்து ஃபுல்லாகவே கடந்து போக போகிறேன். அப்படி கடந்து போகும்போது எல்லார் வீட்லேயும் யார் யார் வீட்டில் வந்து இந்த பஸ்கா பலி செலுத்தப்பட்டு ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளை நான் கடந்து செல்வேன். அந்த வீட்டில் யாரும் சாக மாட்டாங்க. யார் வீட்டில் அந்த பஸ்கா பலி அனுசரிக்கப்படலையோ ரத்தம் பூசப்படலையோ அங்கே இருக்கிற மக்கள், அந்த வீட்டில் இருக்கிற மக்களில் தலைச்சன் பிள்ளைகள் வந்து மரித்து விடுவார்கள். தலைச்சன் பிள்ளைகள் மரித்து விடுவார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ வந்து இஸ்ரவேலர்கள் எல்லாம் அதை நம்பி ஒரு ஆடு எடுத்து பலி செலுத்தி வாசலில் மேலேயும் சைட்லேயும் பூசிடுறாங்க. கீழே பூசக்கூடாது, மேலேயும் சைட்லேயும் பூசி வச்சிடுறாங்க. அதை விசுவாசியாத எகிப்தியர்கள் அதை செய்யலை. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து கடவுள் கடந்து வரும்போது அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் யாருமே சாவலை. ரத்தம் பூசப்படாத வீட்டில் எல்லார் வீட்லேயுமே சாவு விழுந்தது. எல்லார் வீட்லேயும் சாவு விழுந்ததுன்னு நம்ம வேதத்தில் போட்டிருக்கு. அப்போது அதுக்கப்புறமா வந்து தொடர்ச்சியாக காப்பாற்றுறார், அநேக அற்புதங்களை செய்கிறார் இல்லையா. அது ஒரு மேக ஸ்தம்பமாய் ஒரு அக்னி ஸ்தம்பமாய் இஸ்ரவேலர்கள் மத்தியில் இருந்தவர்களை காப்பாற்றுகிறார். அடுத்தது வந்து செங்கடலை பிரித்து இஸ்ரவேலர்களை வந்து அதை கடந்து அவங்க போகிற இடத்துக்கு போகும்படிக்கு கடவுள் கிருபை அளிக்கிறார். இதை பார்த்து எகிப்தியர்கள் வரும்போது அவர்களையோ அந்த கடல்லையே போட்டு மூடி அவர்களை கொன்று போடுகிறார். இது பஸ்கா பலி செலுத்தப்பட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்ட பிறகும் தேவன் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து இஸ்ரவேலர்களை காப்பாற்றி வருகிறார். அதுக்கு முன்னாடியும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சார். அப்போ அவர்கள் விடுதலை ஆக்கப்படவில்லை. இந்த பஸ்கா பலியில் வந்து அவர்கள் விடுதலை பண்ணப்படுகிறார்கள். இந்த பஸ்கா பலி யாரை குறிக்குதுன்னா தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஸோ இப்போ தேவனுடைய வல்லமை ஒரு பக்கம் இருக்கிறது, தேவனுடைய அன்பு ஒரு பக்கம் இருக்கிறது. இதில் நம்ம எதை நம்பணும், எதை தூக்கி பார்க்க வேண்டும், இதுதான் இன்றைக்கி நம்ம முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ நம்ம தேவனுடைய வல்லமையை வந்து குறித்து ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். வசனம் மட்டும் பார்க்கலாம். இது எல்லாருக்குமே தன்னாலேயே புரிகிற விஷயந்தான். அன்பை குறித்தும் ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். இப்போ வல்லமை குறித்து ஃபஸ்ட்டு ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கும்படிக்கு கர்த்தர் கிருபை அளிப்பாராக. சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. யோபு 26:7 அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். நீதிமொழிகள் 8:29 சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும். யோபு 38:10-11 வாசிக்கலாம். நான் அதற்கு எல்லையை குறித்து கடலுக்கு நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய். ஏசாயா 66:1 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. சங்கீதம் 147:4 அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஏசாயா 40:12 தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார். எரேமியா 23:24 எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 139:6 வாசிக்கலாம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. யோபு 9:12
இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? மத்தேயு 22:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இப்போ இந்த வசனம்லாம் என்னன்னா அவருடைய வல்லமையை காட்டுது இல்லையா? அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என்னால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ? கடலை நான் இங்கே இருன்னு சொல்கிறேன், அது அப்படியே இருக்குது. பூமி அந்தரத்தில் தொங்க வச்சிருக்கிறேன், எனக்கு மறைவிடங்களில் நீ எங்கே போக முடியும்? வானத்தையும் பூமியும் நான் நிரப்புகிறவர் அல்லவா அப்படின்னு அவரோட வல்லமை, பயங்கரமான வல்லமையை குறித்து சொல்லப்படுகிற வசனங்கள். அவர் படைக்கும் போது கூட அவர் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறார், உண்டாயிடுச்சு. எது எப்படி இருக்கணும், சூரியன் எப்படி இருக்கணும், சந்திரன் எப்படி இருக்கணும், கிரகங்கள் எப்படி இருக்கணும், பூமி எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறார். அது அப்படியே உண்டாக கடவுதுன்னு சொல்கிறார், உண்டாயிடுச்சு. அவ்வளவு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருடைய அன்பை குறித்து ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலேயே சேர கடவோம். யோவான் 6:37. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. யோவான் 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி. எபேசியர் 3:18-19. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இது கடவுளுடைய அன்பை குறித்து நமக்கு சொல்லப்படுகிற வசனம். இங்கே என்ன வருதுன்னா, தேவன் பலியாகிறார், தேவகுமாரன் பலியாகிறார், தேவனே தேவகுமாரனை பலி கொடுக்கிறார். இதை நம்ம கற்றுக்கொண்டு தைரியமாக நம்ம அவர்கிட்ட போகணும் அப்படின்னு வருது. அவரோட அன்போட அளவு, நீளம், உயரம், அகலம், ஆழம், இதை அறிகிறதற்கு நமக்கு அந்த அறிவே இல்லை அப்படின்னு பைபிளில் வருது. அதை அறியணும்னா கடவுளுடைய ஒரு பலத்த கரம் நம்மேல் கிரியை செய்ய வேண்டும். அப்போ தான் நம்ம கடவுளுடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும். பாவின் மரணத்தில் நான் பிரியப்படுகிறவர் அல்லன்னு கடவுள் சொல்கிறார். என்கிட்ட வந்தினா நான் புறம்பே தள்ளுவதில்லை, தாகமாய் வந்தினா தாகத்தை தீர்த்து அனுப்புவேன், பசியாய் வந்தால் பசியை தீர்த்து அனுப்புவேன் தேவன் சொல்லுகிறார். அப்போ இப்போ நமக்கு முன்னாடி என்னென்னா 2 காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் பாவிகள் இல்லையா? வேதத்தில் என்ன வருதுன்னா, நம்ம எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினோம் அப்படின்னு வருது. அப்போ நாம் பாவிகள்ன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, தேவன் வல்லமை உள்ளவர் இல்லையா? அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவம் செய்கிறது அவருக்கு பிடிக்காது, அவர் வல்லமை உள்ளவர். அப்போ பாவிகளாகிய நம்மளை அவர் எந்த அளவுக்கும் வாதிக்கிற பராக்கிரமம் படைத்தவராய் நமக்கு முன்னாடி நிற்கிறார். இப்போது நாம் பாவம் செஞ்சிட்டோம், நம்மளை அடித்து நொறுக்கிற அளவுக்கு கடவுள் வல்லமை உள்ளவராய் நம்ம எதிர்க்க நிற்கிறார். இப்போ நம்மளை அடித்து கொன்று இப்பயே நம்மளை நரகத்தில் தூக்கி போட்டால் கூட என்ன செய்கிறீர் என்று கேட்பவன் யாருன்னு வேதத்தில் வருது. அப்போது பயங்கர பவர்ஃபுல்லாக அவர் முன்னாடி நிற்கிறாரு. இன்னொரு சைடு அவர் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். அப்போ அவரோட அன்பை அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு. அவரோட பயங்கரமான உக்கிரம்னா பயங்கரமான வல்லமையாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். இப்போ நம்ம எதை பார்க்குறது? கடவுளுடைய பராக்கிரமத்தை பார்த்து நாம் பாவின்னு உணர்ந்து அவரை விட்டு ஓடினாலும் எங்கேயும் மறைய முடியாதுன்னு வருது இல்லையா? எங்கே போனாலும் அவருக்கு மறைய முடியாது, அவர் எங்குமே நிறைந்திருக்கிறார். அப்போது அவரோட வல்லமையை கண்டு நம்ம பயந்து நம்ம ஓடுறது வேலைக்கு ஆகாத ஒரு விஷயம். அப்போ அவரோட அன்பை நம்ம கண்டு
இல்லையா? அவருடைய அன்பை நம்ம யோசித்து அவர்கிட்ட ஓடுறது தான் நாம் பிழைத்து கொள்வதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன். அதுக்கு தான் வருது, தைரியமாக கிருபாசன தண்டையில் போ, வேறு வழி கிடையாது. அவருடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். தைரியமாக கிருபாசன தண்டையில் போ. அவரோட வல்லமையை பார்த்து அவரை விட்டு ஓடுகிற மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. அவருடைய அன்பை பார்த்து நாம் அவரை நோக்கி ஓடுகிற மக்களாக இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய வல்லமை நம்மளை காப்பாற்றுது. ஆனால் வல்லமை மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது மட்டும் வல்லமை மட்டும் பார்க்கணுன்னா அவர் வேறு விதத்துலையும் அவரோட வல்லமையை காட்ட அவரால் முடியும். ஆனால் நம்மளை காப்பாற்றுவது எதுனா தேவன் அன்புனால் அவரோட வல்லமையை கொண்டு நம்மை காப்பாற்றுகிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, நாம் பாவிகள், அது ஃபஸ்ட்டு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். நாம் தேவனுக்கு முன்னாடி நாம் பாவிகளை நிற்கிறோம். இதை நாம் ஃபஸ்ட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இப்போ அவருடைய வல்லமையை கண்டு பயந்து அவரை விட்டு ஓடுறதா அப்படின்னா ஓட முடியாது. ஓடுறது எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஓட முடியாது. ஏன்னா நம்ம ஓடினா கூட அவர் அடிக்கணும்னா அடிச்சிடுவார். ஸோ அப்போ என்ன செய்யணும்னா, அவருடைய அன்பை ஒழுங்க பண்ணியிருக்கிறார். அவருடைய அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறார். தேவனே பலியாக இருக்கிறார், தேவகுமாரன் பலியாக இருக்கிறார். தேவகுமாரனை பலி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி கடவுளே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கடவுள் கிருபையில் நம்ம சொல்லும் போது நம்மளை நிராகரிக்க முடியாதபடிக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போதைக்குன்னா தைரியமாய் அவர் கிருபாசன தண்டையில் போகணும். அவருடைய அன்பை நம்பி நம்ம போகும்போது அவருடைய அன்புனால் அவரோட வல்லமையை கொண்டு நம்மை காப்பாற்றுவார். எல்லா விதமான நோய், வியாதி, பாவம், தீமை, பிசாசின் தொந்தரவு, குடும்ப பிரச்சனை, வறுமை, கடன்கள் எல்லாவற்றையும் ஒழித்து எல்லாவற்றிலும் இருந்து தேவன் தம்முடைய அன்பினால் அவரோட வல்லமையை கொண்டு நம்மை காத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு இதை கை கொண்டு இதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற கர்த்தர் தாமே கிறிஸ்து மூலம் நம்மை காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.